கூட்டணியில் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை, ஒன்றிய அளவிலான நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை, நடைபெற இருக்கின்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக இந்த தேர்தலில் நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவருடைய நல்லாசி பெற்ற வெற்றி வேட்பாளராக தேர்தல் களத்தில் உங்கள் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல்வேறு சர்வாதிகார பிரச்சனைகள் எழுப்பப்பட்டு நம்பிக்கை துரோகங்கள் அரங்கேற்றப்பட்டு இன்றைக்கு நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற போராட்டமாக தர்ம யுத்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நல்ல வேளையில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்நோக்குகின்ற நிலை எனக்கு ஏற்பட்டது. புதிதாக தொண்டர்கள் இயக்கத்தை தொடங்கியதில் தொண்டர்களை தேர்தலில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமில்லை. அந்த சோதனைக்கு தொண்டர்களை உட்படுத்தக்கூடாது என்று எண்ணி இன்றைக்கு நானே இந்த தேர்தல் களத்திலே நிறுத்தியிருக்கிறேன். தேர்தல் களத்திலே நின்றிருக்கிறேன் என்று சொன்னால் எந்த தொகுதியை நான் தேர்ந்தெடுத்து இன்றைக்கு உங்கள் முன்னால் நின்றிருக்கிறேன் என்று சொன்னால் ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் கடந்த புராண காலத்திலிருந்து நீதியை, தர்மத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை வரலாறு, கடந்த கால வரலாறு. ராமபிரான் கூட இங்கு வந்துதான் ராமேஸ்வரத்தில் சிவபெருமானை வழிபட்டு இலங்கை சென்று வென்று பட்டாபிஷேகம் சொல்லிக்கொண்டார் என்ற வரலாறுலாம் நமக்கு உண்டு. அந்த வகையில் உங்களிடம் நீதி கேட்டு நான் வந்திருக்கிறேன். தேசிய அளவில் மாண்புமிகு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு மகத்தான கூட்டணியை, மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார்கள். அந்த கூட்டணியில் இந்தியா முழுமைக்கும் பதிவு செய்யப்பட்ட கட்சியோ அல்லது அங்கீகாரம் பெற்ற இயக்கமோ தான் தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவர்களுக்கென்று தனிச்சின்னமும் பதிவு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் இதையிலும் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மாவுக்கு மட்டுமே விசுவாசமிக்க தொண்டனாக, சேவகனாக நான் இருந்ததனால் சமயம் பார்த்து நான் அம்மா அவர்கள் காலமானதுக்கு பின்னால் என்னை எவ்வாறெல்லாம் படாத பாடுபடுத்தி வெளியேற்றினார்கள் என்பதை உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் இன்றைக்கு தொண்டர்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தொண்டர்களின் இயக்கமாகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார் 1972. அதை மக்கள் இயக்கமாக மாற்றி 10 ஆண்டு காலம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 3 முறை யாராலும் வெல்ல முடியாத முதலமைச்சராக, நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு தந்த முதலமைச்சராக வலம் வந்தார்கள். புரட்சித் தலைவருடைய மறைவுக்கு பின்னால் மாண்புமிகு அம்மா அவர்கள் 30 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள் இவையெல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி 16 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நல்ல பல திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த முதலமைச்சராக, அதிலும் பெண்கள் நாட்டின் கண்கள் என்று நினைத்து மாண்புமிகு அம்மா அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு திருமண உதவி திட்டம், ஸ்கூட்டி, இளம்பெண்ணுடைய 10ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு 25,000 கூடிய 4 கிராம் தங்கம், அந்த பெண் பட்டதாரி பெண்ணாக இருந்தால் 50,000 ரூபாயாக வழங்கப்பட்ட பேறுகால நிதியுதவியை 6,000 ரூபாய் தந்த நிலையை மாற்றி மாண்புமிகு அம்மா அவர்கள் 12,000 அப்புறம் 18,000 உயர்த்தினார்கள். இப்படி பல நிலைகளிலும் நம்முடைய பிள்ளை செல்வங்கள் ஆரம்ப கல்வியிலிருந்து கல்லூரி வரை இலவச கல்வியை தந்தார்கள்.
இப்படிப்பட்ட நல்ல ஆட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம், நம்முடைய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் வரலாற்றில் பெண்களின் அதனால் ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். 3 சின்னம் நான் விருப்ப மனுவாக அதில் அறிவிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றுதான் பலாப்பழம். இன்னைக்கு நாட்டில் நிறைய பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க. எப்படி வந்தாங்க, எதற்காக வந்தாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஓல்டு ராமநாதபுரத்தில், பழைய ராமநாதபுரத்தில் சிறுவில்லிபுத்தூருடைய பூர்வீகத்தை கொண்டவர்கள் நாங்கள். இன்றைக்கும் எங்களுடைய வழி வந்தவர்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் இடமறி நாங்கள் தேனி மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய சூழல் வந்தது. ஆக நான் உங்களில் ஒருவனாகத்தான் இந்த பகுதியில் எங்களுடைய மூதாதையர்கள் பிறந்து வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் இன்றைக்கு மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வேட்புமனுவில் பலாப்பழம் சின்னத்தை பொறிக்கப்பட்டிருந்தேன்னு சொன்னேன். அந்த பன்னீர்செல்வம் இருக்கிறாங்களா 6-7 பேர், அவங்களும் அதே மாதிரி பலாப்பழ சின்னத்தை கேட்டாங்க. இதெல்லாம் குலுக்கி போட்டாங்க. குலுக்கி போட்டவுடன் 4-5 பேர் குலுக்கி போட்டாங்க. அதுல உங்களுடைய ஆசீர்வாதத்தில், உங்களுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எனக்கு பலாப்பழம் வந்து முக்கணிகளில் மா, பலா, வாழை, இதில் பெரிய சைஸில் இருப்பது பலா. அதனுடைய சுவையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். மாம்பழத்தின் சுவையும், பலாப்பழத்தின் சுவையும், வாழைப்பழத்தின் சுவையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். இது இறைவன் தந்த வரம், தாய்மார்களின் தந்த வரம், பெரியோர்களின் ஆசீர்வாதத்தால் வந்த வரம். எப்ப அவங்கவுங்க விருப்பப்பட்ட சின்னத்தை கேட்டு போடியான பன்னீர்செல்வம் என்ன சின்னம் கொடுத்தாலும் களவாணி திருடி, அதை போலவே நீங்களும் கொடுக்கின்ற மக்கள் பரவலாக பேச ஆரம்பித்தாங்க. ஐயோ பாவம், என்ன சின்னம் கிடைக்க போதோ என்று எல்லாரும் வருத்தப்பட்டுக் கொண்டிருந்ததுல உங்களின் எண்ணத்தின்படியே பலாப்பழம் நம்மளுக்கு கிடைக்கும். நமது சின்னம் ஐயா.